நருட்டோ சொன்னதை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கணுமே. லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு அவனோட சேவை கண்டிப்பா தேவை. நான் வந்துட்டேன் மக்களே. நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். அது நிஜமாவே அவன்தானா? அது அப்படிதான் தெரியுது. வணக்கம் மக்களை, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நருட்டோ சீரிஸை வந்து வீடியோவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய மெசேஜ் இருக்குன்றது நானுமே ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ தான் பார்த்துருக்கேன். அதோட ஆரிஜினல் ஸ்டோரிலாம் நிறைய செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ இந்த நருட்டோவை பிடிச்சி போனாலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நறுக்குன்ற விஷயங்கள்லாம் நருட்டோவில் இருக்குது. இந்த நருட்டோ சீரிஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இப்போ போகக்கூடிய இந்த சீரிஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இதெல்லாம் அதிகமாக வரணும். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை மெனக்கெட்டு ஒவ்வொரு சீசனாக ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நருட்டோ சீரிஸில் ஓப்பனிங் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 காட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிலவை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. முழு பௌர்ணமி அன்னைக்கு நரி இருக்குது. அது பெரிய ஒரு ஜெயிண்ட் நரி மாதிரி இருக்குது. அந்த நரி வந்து இந்த கிராமத்தை தாக்குது. கடற்கரையில் இருக்கக்கூடிய சீற்றம் இருக்குல்ல, கடல் சீற்றத்தெல்லாம் அதிகமாக்குது. அது தடுப்பாக நிற்கிற மலைகளெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த ஊருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னால அந்த ஊரில் இருக்க தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அங்கே வந்து 4 ஹுக்காகேன்னு 4 பேர் இருப்பாங்க. 4 தலைவர்கள் வச்சுக்குவோம். அந்த 4 தலைவர்கள் பேர் வந்து ஹுக்காகேன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லேயே சொல்லிக்குவோம். நம்ம ஆளுக்கு மோஸ்ட்லி அதை பற்றி நேம்ஸ்லாம் வாயில் வராது. ஸோ 4 தலைவர்கள் இருப்பாங்க. அந்த 4 தலைவர்களை ஒரு 4th தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இதை அடக்கியே ஆகணும்னா நம்ம கிராமத்தையே அழிச்சிடும்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர் வந்து இதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அடைக்கிறாரு. அடக்கின அந்த ஆற்றல் அவர் எது மேலே உட்காந்துருப்பார் அப்படின்னா, தவளை மேலே உட்காந்துருப்பாப்புல. நோட் பண்ணிக்கோங்க. இந்த 9 டைல் உள்ள நிறைய அடக்கி முடிச்சிடுறாரு. அடக்கி எங்க அவர் அடக்கிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த ஷாட்ல எங்க காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நருட்டோ பறக்கிறாப்புல. இது ஒயிட் கலர்ல லைட்ல அடக்கிட்டு டார்க் ஷேடோ காட்டிட்டு அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோ பறக்கிறாப்புல. நருட்டோவை பறக்கும் போது நோட் பண்ணி பாருங்க, சுற்றி 6 கேண்டில் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், சோட்டா பீம் பறக்கும் போது 6 டெவில் வானத்தில் பறக்கும். அதே மாதிரி முருகன் பறக்கிற முன்னே 6 நட்சத்திரம் மேலே தெரியும். 6 கார்த்திகை பெண்கள். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. கந்தன் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நருட்டோ வெப் சீரிஸ். இதோட ஆரிஜின் எப்படி அப்படின்னா, நிறைய ஆன்செஸ்டர் காட்டுவாங்க. அவங்களுடைய அந்த பவர்னு சொல்லக்கூடிய ஒரு மான்ஸ்டர் சொல்லுவாங்க. அந்த மான்ஸ்டர் அப்படிலாம் ஒவ்வொருத்தவங்க உடலுக்குள்ள அடக்குவாங்க. அதாவது அந்த மான்ஸ்டரோட ஆற்றலை சோல் மாதிரி எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள அடக்கிக்கிறது. அந்த ஆற்றலை எடுத்து அந்த பவரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் மாதிரியும் இல்லை ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நருட்டோவோட பறக்கும் போது கரெக்டாக இந்த 8-9 டைல் உள்ள நிறைய அடக்கியிருப்பாங்க. அந்த நிறையோட ஆற்றல் மிகப்பெரிய மான்ஸ்டர் இது. இதோட ஆற்றல் அடக்கி நருட்டோ உடம்புக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ நருட்டோ பறக்கிறான், இங்கே இந்த மான்ஸ்டர் அழியப்படுது. இந்த ஆற்றல் நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கு. ஓகேவா? அது அவனுக்கே தெரியாது. இதான் மேட்ரு. இங்கே தான் டைட்டில் போடுறாங்க நருட்டோன்னு சொல்லி. எடுத்தோட நருட்டோ துரத்திட்டு ஓடி வராங்க. எதுக்காக துரத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நருட்டோ வந்து அவங்க ஊரில் இருக்க அந்த 4 லீடர் சொன்னோம்ல, அந்த 4 லீடரோட அந்த சிலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலை அமெரிக்காவில் கூட வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த வெளிநாட்டில் கூட ஒரு சிலை இருக்கும், அந்த மாதிரி சிலை. ஸோ அந்த மாதிரி சிலைகளில் வந்து புனிதமான சிலை, அதை வந்து கார்ட்டூன் மாதிரி கிண்டல் பண்ணி பெயிண்டில் அடித்து கலாய்ச்சி விட்ருக்காப்புல. அதுக்காக அந்த துறவிகள் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்க துரத்திட்டு வராங்க. இவர் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காப்புல. அவங்க தலைவர்கிட்ட வராங்க. தலைவரை இங்கே பாருங்கள், நருட்டோ வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிறீங்க, நம்ம தலைவர்களுடைய புனித சிலையிலே பெயிண்ட் அடித்து கலாய்ச்சிக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ நேரம் அப்படி பண்ணிட்டு இருக்கானே, என் பேரை சொல்லாதீங்க நம்ம என்கிட்ட சொல்லி. ஏன்னா காலம் முழுக்க இவர்கிட்ட டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த ஊரில் ஒரு டென்ஷன் பார்ட்டி அப்படின்னா நம்ம நருட்டோ தான். ஸோ சேட்டைக்கார பையன் வச்சுக்கோங்களேன். குறும்பு கடவுள் இல்லை, லோக்கியை சொல்லுவாங்க, முருகனை சொல்லுவாங்க, அப்புறம் பாலகன் சொல்லக்கூடிய எல்லாருமே சேட்டை பிடிச்ச ஆளான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, சேட்டை பிடிச்ச ஆளு. அந்த மாதிரி தான் இதில் நருட்டோவை துரத்தி வருவாங்க. அவர் ஒளிஞ்சுக்குவாப்புல. அந்த இன்வெஸ்பிள் ஆவானுங்கள, அந்த மாதிரி ஒரு மேட்டை போட்டு இன்வெஸ்பிள் ஆவார். இவரோட டீச்சர் கண்டுபிடிக்கிறாப்புல. இவரோட டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு டீச்சர் பேர் என்னன்னா இருக்கா சின்சின்னு சொல்லுவாங்க. இதில் சின்சின்றது வந்து உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் பேர் வந்து இருக்கா. இந்த சர்நேம் போடுவோம் நம்ம ஊரில், அந்த மாதிரி அவங்க இதில் சர்நேம். அது நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இருக்கா டீச்சர், ஃபஸ்ட்டு பேர் டீச்சர் வந்து இருக்கா. இவர் சொல்லுவார், நீ என்னடா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, கிளாஸ்க்கு வராமல் சொல்லிட்டு கூட்டி போய், நீ உன் கிராஜுவேட்டை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ அதை நீ இன்னும் இந்த டைம் நீ ட்ரை பண்ணி பாரு, முதல் தடவை ஃபெயில் ஆகிட்டா, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதை பண்ணி காட்டுன்னு சொல்லுவார். இந்த கிராஜுவேட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னை போல ஒரு க்ளோன் நீங்கள் உருவாக்கணும். ஸோ அதுதான் அதுக்கு ஒரு பேர் என்னன்னா
ஜுட்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ளோனிங்காக பண்ணணும். நான் ஏதாச்சும் ஒரு க்ளோனிங் பண்ணணும், நம்மளுடைய க்ளோனிங்காக பண்ணலாம், இல்லை யாராச்சும் ஒரு க்ளோனிங் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கிராஜுவேட்டுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் மார்க் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் மார்க் மாதிரி. ஒரு பொண்ணை கூட்டி வந்து பண்ண சொல்லுவாங்க, அந்த பொண்ணு டீச்சர் மாதிரி போயிடும், அது கிராஜுவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒருத்தவனை கூப்பிடுவாங்க, அவனும் டீச்சர் மாதிரி பண்ணுவான். நம்மளோட நருட்டோ கூப்பிடுவாங்க, கடுப்பில் வருவாப்பில். நருட்டோ வரப்போ உள்ள வந்து செய்யறதுக்காக வருவார். நருட்டோட டா ஒன்று இருக்கும். நருட்டோ வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோ ஒன் சைடாக. அவர் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல, மேபி அடுத்த எபிசோடில் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் நருட்டோ மதிக்கிறாங்க. நருட்டோ உள்ள பார்த்தோன்னே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாப்புல. ஒரு லேடி மாதிரி இந்த நியூடா வந்து நின்று டீச்சரை கதிகளுங்க வச்சுருவாப்புல. டீச்சர் பயந்துருவாரு, என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி திட்டி, நீ இந்த தடவை தோத்து போட்டுடான்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சு பற்றி விட்டுருவாங்க. இவர் கடுப்பில் சோகமாக வந்து உட்காந்துருப்பாப்லையா. அந்த வேலையெல்லாம் இவர் தானே க்ளீன் பண்ணணும், ஏன்னா இவர் பெயிண்டிங்லாம் அடிச்சு விட்டுருப்பார்ல. அந்த பெயிண்ட் அப்பெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. க்ளீன் பண்ணும்போது நீ இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் க்ளீன் பண்ணணும், வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் யாருமே இல்லை, நான் ஆனாத ஸோ ஆனால் இங்கே தான் இருப்பேன், என்னை தேடி எனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருமே ஒரு அனாதை மாதிரி தான் வந்திருக்காரு. அப்போ இந்த பையன் அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சரி இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வாங்க நம்ம ஒன்றா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவனு ஜாலி ஆகிட்டான். சரி, ஆனால் அது யாருமே இல்லாத ஒரு அனாதைக்கு வந்து ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருக்கும்போது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஜாலியாகிறாப்புல. 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. இந்த ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மண்டல இருக்க பெல்ட் அவர் கண்ணாடி கிளாஸை கழட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாப்புல. நீ ஏன் இவங்க லீடர் மேலே அப்படி அடிச்சு விட்ட, அவங்க யாரும் தெரியுமா, அவங்க எவ்வளோ பெரிய லீடர் லெஜெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஊரை காப்பாற்றின மிகப்பெரிய லீடர்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்க மிகப்பெரிய சேடோ, அதாவது நிஞ்சாஸ், அவங்கள மாதிரி நான் மாறணும். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நான் பெரிய ஒரு லீடராக மாறணும், எல்லாரும் என்ன தேடி வரணும், அதாவது தலைவராக மாறணும்னு சொல்லி ஒரு வெறியோட வேக்கையோட இருக்காப்புல. இதை பார்த்து இவர் ஷாக்காக வர்றாரு, என்னடா சொல்கிற அப்படின்னு. நான் 4th இந்த ஃபாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபாக்ஸ் அடக்கின நிஞ்சாஸ் பற்றிலாம் தெரியும் எனக்கு. ஸோ அவங்களோட பெரிய ஆளாக நான் மாறணும்னு நினைக்கிறேன். அதாவது தலைவர்கள் இருக்காங்க, தலைவர்களோட பெரிய தலைவராக நான் மாறணும், இந்த ஊரே என்னை மதிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ நல்ல ஒரு முடிவு தான். ஆனால் இவர் இருக்கா வந்து ஷாக்காயிடுறாப்புல. இவனடா இவ்வளோ பெரிய இது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு சரி ரைட்டு ஏதோ ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே உங்களுடைய பெல்ட்டை மட்டும் எனக்கு தெரியுங்களா, மண்டியில் மாட்டியிருக்கதை நான் போட்டு பார்க்குறேன்னா, டேய் நீ கிராஜுவேட் ஆனால் உனக்கு அது கிடைக்கும்டா, நீ அதை நிஞ்சாவை மாறணும்னா நீ கிராஜுவேட் மாறினா கண்டிப்பாக எனக்கு பெல்ட் உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் இவருக்கு அடுப்பார் ஆலோரா சாமின்னு சொல்லிட்டு பேசுறது இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருவாப்புல. திருப்பி கிராஜுவேட்டோட விஷயம் நடக்குது. அடுத்த நாள் கூப்பிட்றாங்க, உனக்கு இது கடைசி வார்னிங்கடா, இதெல்லாம் நீ ஜெயிச்சு காட்டுறான்னு சொல்லிட்டு 3வது சான்ஸ் கொடுக்குறாங்க. ஐயோ திருப்பி ஜெயிக்கியா, இதுதான் நம்மளோட வீக்னஸே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லா மக்களுக்கும் அந்த ஊர் பசங்களுக்குலாம் இந்த பெல்ட் கொடுத்து இவங்க கிராஜுவேட்டாக மாறுறானுங்க. அதாவது ஒரு டிகிரி வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். கடைசி நருட்டோ ட்ரை பண்ணுறாங்க. நருட்டோ என்ன பண்ணுவான்னா க்ளோனிங் உருவாக்கிடுவான். ஆனால் யாரும் செத்து போன மாதிரி ஒரு கேவலமான க்ளோனிங் உருவாக்குவான். இதை பார்த்துட்டு டேய் நீ இப்பயும் தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லுவார் கூட இருந்துட்டு. இவர் பேர் வந்து இது செகண்ட் டீச்சர்னு வச்சுக்குவோம், மிசுகி சின்சோ. இவர் வந்து செகண்ட் டீச்சர். இவர் என்ன சொல்லுவார், விடுங்க வந்து ஏதோ ட்ரை பண்ணுறான்ல, முன்னாடி பண்ணதுக்கு இது பரவாயில்ல, அவன் வந்து நிஞ்சா மாறுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறான், அந்த முயற்சியில் இது பரவாயில்ல தான், அவனை தட்டி கொடுக்கலான்னு சொல்லுவாப்புல. நம்மளை இருக்கா வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் திட்டுவார், இவனா ஐக்கியில் வேலைக்கே ஆகாத கழுது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். அவன் கடுப்பில் ஆகி வெளியே ஓரமாக உட்காந்துருப்பான். ஸ்கூல் பசங்களும் சரி, யாருமே ஊரில் இருக்கவங்க யாருமே அவன்கிட்ட ஒழுங்காக பழக மாட்டாங்க, லோன்லியாகவே வாழ்ந்துட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். ஏன்னா இவனை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் அந்த உடம்புக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்றது. ஆனால் இவனுக்கு தான் அது தெரியாது. எல்லாருமே தனிமையில் ஒன்று விட்டு போயிருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, 2 லேடிஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்குள்ள தான் அந்த ஆற்றல் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் இந்த கிளாஸை மாட்டிட்டு சரி போகண்டான்னு எந்திக்கு போக பார்த்தா மிசுக்கி வருவாப்பில். மிசுக்கி வந்தோடனே என்னடா அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது நானும் கிராஜுவேட் ஆகலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாப்ல. சரி ரைட் நான் உனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லுவார். இருக்கா கூட்டிகிட்டு அந்த லீடர் இருக்காப்ல, பெரிய டீச்சர் இருக்காப்ல, ஹெட் மாஸ்டர், அவர் கூட பேசிட்டு இருப்பார். இவர் போகிற கேப்பில் இங்கிட்டு நெருட்டோவும் மிசுகியும் காணாம போயிடுவாங்க. மிசுகியும் நெருட்டோவும் ஒரு வீட்டு முச்சியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் டீச்சர் வந்து உன்னை வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணலை, நீ நல்லா வரணும்னு ஆசைப்பட்றாங்க, நீ பெரிய ஒரு நிஞ்சாவை வரணுன்றக்காக தான் உனக்கு தட்டி கொடுக்குறாரு, நீ அவர் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் என்ன ஃபெயில் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ரைட்டு நீ வந்து இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், சீக்ரெட் தெரிஞ்சுக்கிறியான்னு சொன்னோடனே ஷாக் ஆகி அப்படி என்ன சீக்ரெட் இருக்குன்னு கேட்குறான். அதாவது மேனிபுலேட் பண்ணுறான். இவன் தான் கெட்ட டீச்சர், அவன் நல்ல டீச்சர். தூங்கி இருக்காப்புல. தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. கனவுல என்ன வருது அப்படின்னா இந்த ஹெட் மாஸ்டர் சொன்ன அந்த ஊர் தலைவர் சொன்னார்ல, நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாப்புல. அவனை நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்குற, நீ லோன்லியாக ஃபீல் பண்ணி நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் அவனும் இருக்கான். ஸோ அதே மாதிரி அவனுக்கு நீ அதை பற்றி அவனுக்கு சலுகை கொடுக்காத, அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் ஓடிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு ட்ரீம் மாதிரி வருது. அந்த 9 டைல்ஸ் உள்ள நரி இருக்குல்ல, அது உங்கள் அப்பா அம்மா கொண்டிருக்கும். அப்புறம் தான் அவர் தனிமையாகிறாரு. ஆக்சுவலாக நருட்டோக்குள்ளே இருக்குல்ல அந்த ஆற்றல்னால தான் எங்கள் அப்பா அம்மா இருந்து இவர் லோன்லியாக மாறினார்.
ஸோ அது கனவு வந்தோடனே டக்குன்னு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டோடனே அந்த ஹொகாகி இருக்கார்ல, அவருக்கு ஒரு சீடன் ஒருத்தன் வந்து கதவை திறந்து, ஐயோ பெரிய முக்கியமான விஷயம், நம்ம ஹொகாகி கூப்பிட்றாரு உங்களுக்கு வாங்கன்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நருட்டோ பற்றி தான். நருட்டோ வந்து அந்த ஒரு புக்கு மாதிரி வச்சிருப்பாங்க, ஓலைச்சுவடி மாதிரி இருக்கும்ல, நம்ம ஊரில் ஓலைச்சுவடி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் ஒரு சுருள் வடிவத்தில் வச்சிருப்பாங்க. அதை நருட்டோ திருடிட்டான்னு வாங்க. ஆக்சுவலாக திருடலை, அதை எடுத்துகிட்டு போக சொன்னதே நம்மளுடைய முசுகி தான். ஆனால் என்ன இங்கிட்ட என்ன கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னா, இவன் திருடிட்டு போயிட்டான்னு சொன்னோன்னு இவர் ஷாக் ஆகிறாரு. ஐயோ இது பெரிய விஷயமே சொல்லிட்டு போறாரு. இவன் நருட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த க்ளோனிங் இருக்குல்ல, மல்டி ஷேடோ க்ளோனிங் ஜுட்சு வந்து ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஐயோ இதான் நமக்கு வராது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதுதான் முதல் பாடமே, இந்த சீக்ரெட்டில் இருக்கக்கூடிய முதல் பாடமே இதான். அதனால தான் அந்த கிராஜுவேட் ஆகிறதுக்கும் இதை முதல் படமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் இந்த வச்சிருக்காங்கல ஓலைச்சுவடி மாதிரி ஒரு விஷயம், இதில் வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்க உலகத்தில் வந்தவங்க, அந்த ரகசியத்தை ஃபுல்லாக அதில் கடத்திருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிடாது. அந்த ரகசியத்தை ஒரு தூக்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அப்போ பெரிய குத்தமாயிரும்ல, இவனுக்குள்ள அந்த ஆற்றலை போட்டு தள்ளி அவர் ஆட்டையை போட்டுன்னு பார்க்குறாரு மிசுகி. அதுக்காக தான் இது பெரிய விஷயம் சார். நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஹொகாகி எல்லாருமே அதில் எழுதி வச்சிருந்த ரகசியம்லாம் அதில் இருக்குது, இவன் அப்படியே விட்டுறக்கூடாது, இது பெரிய ரகசியமாக இருக்குது, நீங்கள் நருட்டோ பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த தலைவர் அனுப்பி விட்ருவாப்பில். எல்லாரும் நருட்டோ பிடிக்க வருவாங்க. எப்படியோ நருட்டோ மண்டையை கழுவி அந்த இது திருட வச்சுட்டோம், திருட வச்சு அதை எடுத்தால் பெரிய குத்தமாக இருக்கும். இதே சாக்கா வச்சு நம்ம நருட்டோ போட்டு தள்ளி அந்த ஆற்றல் நம்ம எடுத்துருவோம், அந்த ஃபாக்ஸோட ஆற்றல் எடுத்துருவோம் சொல்லிட்டு வருவாப்பில். இங்கே இருக்க வந்துடுவார். வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்த நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக நான் இந்த இருக்க ஓலைச்சுவடியில் இருக்க விஷயத்தை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் க்ளோனிங் அதை கண்டுபிடிச்சிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டேன், இந்த டைம் நான் கிராஜுவேட் ஆயிடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இவன் வந்து திருடிட்டு போலையே, வந்து இதை கற்றுக்க தானே வந்திருக்கான், ஆக்சுவலாக அதை கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான், ஆனால் தப்பாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற டைமிங்கில் அவர் வந்துடுறாப்புல, மிசுகி வந்துடுறாரு. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்துட்றான், மிசுகி தான் இதை எடுத்து கொடுத்தாரு, இந்த இடத்துல இது மிசுகி தான் சொல்லுவாப்புல, இது எங்கே இருக்குது, எப்படி எடுக்கணும், இது எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவார். இவனுக்கு தெரிஞ்சது அப்போ மிசுகி தான் இதில் மயக்கையாக வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அடுத்த செகண்டில் அவர் அந்த அம்பு விடுவாங்கல்ல, அந்த நிஞ்சாஸ் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வர்றாப்புல. உடனே காலில் குத்தி ஒரு ஓரமான்றாரு. அப்போ தான் இந்த சீக்ரெட் ரிவீல் ஆகுது. நருட்டோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னடா நடக்குது இங்கே, என்ன நீ தான் எடுக்க சொன்ன, இப்போ நீ வந்து சண்டை போட்டுருக்குன்னு கேட்கும்போது, அப்போ தான் சொல்லுவார், இவன் மிசுகியை நம்பாத, மிசுகிக்கு அந்த ஓலைச்சுவடி தேவைப்படுது, அதில் இருக்க ரகசியம் தேவைப்படுது, நீ அவனை நம்பாத, எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்னு சொன்னோடனே நருட்டோட்ட சொல்லுவார், நருட்டோட்ட உண்மையை சொல்லு, நீ ஏன் போய் சொல்கிற, இருக்கா உனக்கு தான் அந்த ரோல் தேவை, ஏன்னா அந்த ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும் சொன்னோன்னே, என்னடா ரகசியம் சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். அப்போ தான் சொல்கிறாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து நருட்டோக்கு வந்து 12 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்கிறதுக்காக 12 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி நருட்டோ உடம்புக்குள்ள அந்த ஃபாக்ஸ் இருக்குது, அந்த ஃபாக்ஸ் தான் இவனோட இருக்கோட அப்பாவை கொண்டுச்சு, அம்மாவையும் கொண்டுச்சு, அந்த ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாப்புல. சொல்லி கொடுத்து இவன் ஷாக் ஆகிறான், என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறேன். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே டீமனோட ஆற்றலே அவன் கூட தான் இருக்குது, அவங்க அப்பா அம்மா கொண்டதே நீ தான் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரு குற்றம் வச்சு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே அவனை மதிக்க மாட்டாங்களோ, ஓரமாக வச்சிருப்பாங்களே, காரணம் புரியுது அவனுக்கு, அதனால நீ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாயிருவான். கடுப்பாயிட்டு நோன்னு சொல்லி கடுப்பாயிட்டு இங்கே வந்து ஓட பார்ப்பான். அவன் வந்து அப்பா பாசத்துக்காக ஏங்குறான், அவனுக்கு கேரிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீச்சர் வந்து அவனை கூப்பிட்டுருப்பார்ல மொதல். அப்போ வந்து நம்ம இருக்காட்ட சொல்லியிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காட்ட நினைப்பான், நம்மளும் அந்த டைமில் அப்படி தானே இருந்தோம், நமக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒன்று இல்லை, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, இவனுக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்திருப்பாரு. அந்த டைமிங் தான் அது திருடப்பட்டுச்சுன்ற மேட்ரு வருது. ஏன்னா அந்த இருக்காக்கு வந்து யாருமே இல்லைன்னொடனே அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அதே ஃபீலிங் தான் இப்போ நருட்டோக்கு இருக்குது. ஸோ நருட்டோக்கு நம்ம ப்ராஜெக்ட் பாதுகாப்பாக இருக்கணும், நருட்டோக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாப்புல. இங்கே ஏன்னா சுச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும். இருக்க வந்து நருட்டோ கொல்ல வரும்போது தடுத்துருவாப்புல, தடுத்து அந்த பிளேடை ஒரு உடம்புல வாங்கி வந்துருவாரு. அப்போ நருட்டோ கேட்பான், எதுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும், அவனை எப்போ இருந்தோ அவனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும், ஏன்னா நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா சின்ன வயசுலேயே நான் லோன்லியாக தான் இருந்தேன், என்னையும் அப்படி இந்த ஊரே மதிக்கலை, ஸோ என்னோட திறமைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நான் வந்து ஜோக்கர் ஆகிட்டேன் இந்த ஊருக்கு, எனக்கு அதனால நான் கோவப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் தண்டனையும் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். இதை விஷயம் நீ அனுபவிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சாரி நருட்டோன்னு சொல்லி நருட்டோட அப்பாலஜிஸ் கேட்டு 2 பேரும் ஃப்ரெண்டாக மாதிரி ஆகுறாங்க. இவனுக்கு கடுப்பாயிருது, நீ பொய் சொல்லாத, அந்த ஸ்கிரிப்டை கையில் வச்சிருக்க அந்த ரோலை வாங்குறது தான் பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே நருட்டோ குழப்பத்தில் இருந்தோன்னே இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுவான். நருட்டோ பிடிக்க 2 பேரும் ஓடுவாங்க. இந்த பிளேட் எடுத்தோடனே நான் நருட்டோ போட்டு தள்ளிட்டு அவனை வந்து ஆற்றல் எடுத்துருவேன். அவன் போனதை பார்த்தியா, அவன் கண்ணில் அந்த ஃபாக்ஸோட ஆற்றல் இருக்குது, கண்டிப்பாக அவன் வந்து இந்த ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரை பழி வாங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ சீக்கிரட் தெரிஞ்ச உடனே நம்மளோட இந்த தலைவர் இருக்காப்புல அவர் பார்க்குறாரு, ஐயோ இவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சது ரொம்ப ஆபத்தாச்சு, அந்த ஆற்றலை வெளியே எடுத்துட்டான் அப்படின்னா அந்த ஊருக்கே ஆபத்து, ஆனால் நருட்டோக்கு வந்து அது வழியாக தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கு உண்மை வந்து கசக்க தானே செய்யும், ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாப்புல.
என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஆற்றல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேடய மாதிரி போட்டிருப்பாங்க உடம்புக்குள்ள. ஒரு சீல்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இவன் இப்படி அந்த ஆற்றல் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தான்னா, தப்பி தவிர இந்த சீல்டை உடைச்சிட்டான் அப்படின்னா, அந்த ஆற்றல் வெளியே வந்துரும். அந்த 9 டெயில் கூடிய அந்த நரி வெளியே வந்து ஊரை அழிச்சிருன்ற பயம் இருக்கு. ஸோ அதை மட்டும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நெருட்டோ ஓடிக்கிட்டே இருப்பானா, ஆக்சுவலாக நெருட்டோ கிடையாது, அதில் இருக்கா முசுக்கி வந்து நெருட்டோ நினச்சி பிடிக்க வருவாப்புல. பிடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, இது முசுக்கின்னு சொன்னோடனே என்ன எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னோடனே, டேய் நான் முதல் நெருட்டோவே கிடையாது, நான் தான்டா இருக்கான்னு சொல்லி சொல்லுவான். நீ தானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, முதல் நான் நெருட்டோ தான் போட்டுத்தரேன்னு நினச்சேன், நான் உன்னையே போட்டுத்தரேன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாகடிக்க போவார். அந்த டைமிங்கில் ஒரு விஷயம் கான்வர்சேஷன் நடக்கும். என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, அவன் தானே உங்கள் அப்பா அம்மாவை கொண்டான், அவனுக்குள்ளே இருக்க அந்த ஆற்றல் தானே உங்கள் அப்பா அம்மா கொண்டுச்சு, அவன் இந்த டீமனை எதுக்கு நீ காப்பாற்றுறேன்னு நினைக்கிற அப்படிங்கிட்டா, நான் டீமனை அது உண்மைதான் நீ சொல்கிறது, அந்த நெருட்டோக்குள்ளே இருக்க அந்த ஆற்றல் தான் எங்கள் அப்பா அம்மா கொண்டுச்சு, நெருட்டோ கெட்டவேன்ற மாதிரி தான் பேசுவார். முதல் அவனை பிடிக்காது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். அடுத்த லைனில் தான் அவன் கரெக்டான உண்மையை சொல்லுவார். அவனுக்குள்ளே இருக்கிறது வேணால் அந்த ஆற்றல் டெவிலாக இருக்கலாம், ஆனால் நெருட்டோ வேற. நெருட்டோ வந்து அவனுக்குன்னு தனியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக போராடுறான். ஸோ நெருட்டோவோட வழி எனக்கு தெரியும், அவன் நல்லவன் தான். அவன் நெருட்டோ யாருன்னு, இந்த இலைகள் மறைக்கப்பட்ட அந்த கிராமத்தின் ஒரு பிரஜை, அதாவது ஒரு கிராமத்தில் கிராமவாசின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரான். இது தெரிஞ்ச உடனே நம்மளுடைய நெருட்டோ ஃபீல் பண்ணுவான். சரி நமக்காக பேசுகிறாப்லையே ஒருத்தர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நெருட்டோ வந்து நம்மளுடைய இருக்காவை காப்பாற்றுறதுக்கு உள்ளே வருவாப்புல. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா லோன்லியாக இருக்கான், அவன் எல்லாத்தோட தனித்துவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸையும் அந்த ஷேரிங்ஸையும் இவர் எடுத்துக்குவாப்புல. அதாவது இருக்கா எடுத்து பேசுவார். அப்போ நமக்காக ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஏன்னா யாருமே மதிக்காதது நம்மளை யாருமே நம்ம எடுக்காமல் இருக்க டைமிங்கில் ஒருத்தவங்க நமக்கு ஆறுதலாக இருக்கும் போது அவங்களுக்காக நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள வராப்புல. உள்ளே வந்து அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறான். முசுக்கி அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு, என்னடா நீ எப்பறம் என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டா, டே நீலாம் பொடிப்பையிலே, நான் அவனை ஒரு போர்டில் தூக்கி போட்டுருேன், நான் வா முடிஞ்சா மோதி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ஆற்றலை வெளிப்படுத்துவாப்புல. என்ன ஆற்றலை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த க்ளோனிங் இருக்குல்ல, அந்த க்ளோனிங் ஷேடோ அதை உருவாக்கி 1000 பேருக்கு மேலே ஷேடோவை உருவாக்கி அந்த டீமன் சக்தியை வெளியே கொண்டு வந்துடுவான். ஐ மீன் அவனோட சக்தி ஒவ்வொன்றா வெளியே ரிவீல் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆற்றல். இப்போ கிராஜுவேட் ஆகிறதுக்கு அவன் ஒரு க்ளோனிங் தான் பண்ணணும், இவன் 1000க்கு மேலே க்ளோனிங் பண்ணிடுவான். க்ளோனிங் பண்ணி என்ன ஆகும்னா அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. இதை பார்த்து நம்மளை இருக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, இதெல்லாம் பெரிய விஷயமே, இவன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக முயற்சி பண்ணுறான், கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. இவன் சிரிச்சுக்கிட்டே இதை அசால்ட்டாக விளையாடுத்தனமாக தானே பண்ணான். அவன் அடிச்சு தூக்கி உடனே சிரிச்சுக்கிட்டே, மன்னிச்சிருங்க இருக்கா, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், சூப்பர் நீ நல்லா தான் பண்ண, நீ தப்பு பண்ணல, கரெக்டாக தான் பண்ணேன், உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாப்ல. அப்படி என்னடா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கூட்டி போயிருப்பாப்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பசங்களாம் அங்கே டீச்சர் இருப்பாங்களே, அந்த ஸ்கூல் டீச்சர்லாம் தேடிட்டு இருப்பாங்க. இன்னும் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்ன பண்ண வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த தலைவர் வருவாப்ல. தலைவர் வந்து என்ன சொல்லுவார், அதெல்லாம் எங்கேயும் தொலைஞ்சு போகல, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, நீங்கள் அவங்க வேலையை பாருங்கன்னொன்னே இங்கே கண்ணை திறக்க சொன்னார்ல, கண்ணை திறக்க சொன்னோடனே கண்ணை திறந்து பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ கிராஜுவேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நீ பட்டம், அதாவது நீ ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன்னு தான் அவன் சர்டிஃபிகேட்னு சொல்லி தலையில் மாட்டி விட்டாப்புல. இங்கே தான் நெருட்டோ ஆரம்பிக்குது. நெருட்டோ வந்து ஒரு டீனேஜ் பர்சனாக மாறுறான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஜுவேட் பர்சனாக மாறுறான். இது தெரிஞ்சோன்னே பயங்கர ஆனந்தத்தில், ஐயோ இதுக்கு தானே ஆசைப்பட்டோன்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கி எனக்கு உடம்பு ஒழிக்கிறேன் விட்றா போனோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக டீச்சரு முருகுக்கு ஆற்றல் எடுக்கப்பட்டது. அதாவது கந்தன் வந்து காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து லொல்லியாக வாழ்ந்து அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்தாப்புல, இல்லை அந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்காப்புல. இங்கே என்ன, இது வேற ஒரு வெர்ஷன் அப்படின்றனால அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த நெருட்டோ சீரிஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ நம்ம ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி பேசணுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுற மாதிரி பேசியிருக்கேன். ஏன்னா அது ஒரு ஸ்டைல், அந்த பேர்கள், அந்த ஊர்கள், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எதுவுமே புரிய போகிறதில்ல. நம்மளுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றக்காக அந்த வீடியோ அப்படி பேசினது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸ் அதிகமாக வேணும். கமெண்ட்ஸ் உங்களுடைய விருப்பத்தை கீழே பதிவு பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த எபிசோட் போகிறதுல நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வளன்னு பேசுறானே இவன் யாரு? இவன் தான் நருட்டோ உசுமாக்கி. இவனுக்குள்ளதான் 9 பால் கொண்ட நரி இருக்கா?